உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள். மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி ஆறுமுகம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், டாரட் அஸ்ட்ராலஜர், ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம உங்களோட வருங்கால நபரை பற்றி பார்க்க போகிறோம். உங்களோட வாழ்க்கை துணை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கும். அவங்கள நீங்கள் எப்படி நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க, உங்கள் நபரை உங்களுக்கு எப்படி ஒரு லாங் சப்போர்ட் தருவாங்களா, ஓகேவா? அதே மாதிரி அவங்களோட குணாதிசயங்கள் என்ன, இது அரேஞ்ச் மேரேஜாக இருக்குமா இல்லைனா லவ் மேரேஜாக அமையுமா உங்களுக்கு, பார்க்கலாமா? இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கமெண்ட்டில் ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ், குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடு பண்ணுறீங்க, இஷ்ட தெய்வம் உங்களுக்கு யாரோ அவங்களெல்லாம் நினச்சி கூட நீங்கள் கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களோட விருப்பம் நிறைவேற நான் அன்னை மலையனூர் அன்னையை வேண்டிக்கிறேன். அன்னையின் அருள் வாக்கு பார்க்கலாம். டேரோட் கார்டு மூலமாக அன்னை உங்களுக்கு என்ன ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க, ஓகேவா? இது கலெக்டிவில் வருது. யாருக்காவது ப்ரைவேட்டாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க, சரியா? சரி, இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஒரு சின்ன லைக் கொடுங்க, ஒரு ஹைப் ஒன்று பண்ணுங்கள். நிறைய மக்களுக்கு நம்ம சேனல் ரீச் பண்ணுறதுக்கு இது ஒரு உதவிகரமாக இருக்கும், சரியா? அன்னையின் அருள் வாக்கு பார்த்துடலாமா? அன்னை உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? உங்களோட வருங்கால நபர், உங்கள் வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க, எப்படி மீட் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு காதல் திருமணமா இல்லைனா அரேஞ்ச் மேரேஜா, இது மாதிரி பல சந்தேகங்கள், கேள்விகள் உங்களுக்குள்ளே இருந்தால் இந்த ரீடிங் உங்களுக்கானது, ஓகேவா? ஸோ மனதில் நிறுத்துங்க. உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம், உங்களோட ஏஞ்சல்ஸ், நீங்கள் யார் ப்ரே பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கமெண்ட்டில் தேங்க் பண்ணுங்கள். குருமார்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலும், ஓகே? வந்தோடனே ஒரு கார்டு வருதுப்பா, பேசிகிட்டு இருக்கும் போதே ஒரு கார்டு. இந்த கலெக்டிவ் ரீடிங் பார்க்குற நம்ம செல்லங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடில் இருக்கீங்க. உங்களோட இது ஃபஸ்ட்டு ப்ரப்போசல் இல்லைனா ஃபஸ்ட்டு திருமணம் அப்படி கிடையாது, ஃபஸ்ட்டு லவ்வும் கிடையாது. நீங்கள் எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக இப்போ ஒரு பிரேக்கில் தான் இருக்கிறீங்க. எஸ், ஆமாம், கண்டிப்பாக பிரேக்கில் தான் இருக்கீங்க. ஒரு சிலர் கரண்ட்டில் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் ஒரு சின்ன ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருந்து மனஸ்தாபத்தில் இருக்கலாம். இப்போ கரண்ட்டில் கூட இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக எஸ். ஒரு சிலர் மக்கள் கொஞ்சம் லாங் டைமாகவே நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க. ஒரு சிலர் இப்போ கரண்ட்டில், ஓகேவா? இது எதனால் அப்படின்னா உங்களுக்கும் அந்த நபருக்கும் நிறைய அதாவது கிளாஷ் எப்படி வருதுன்னா, அவங்க சொல்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கிடையாது, நீங்கள் சொல்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. ரெண்டாவது, ரொம்ப உங்கள் நபருக்கு ஒரு கோபதாபங்கள்லாம் ரொம்ப அதிகமாக வரும். இப்போது இந்த ரீடிங் பார்க்குறவங்க ரொம்ப அன்பு, பாசம் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த நபர்கிட்ட அந்த மாதிரி இல்லை. நீங்கள் கொடுக்குற விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு ரிட்டர்ன் வரல, ரொம்ப மனக்கவலை. அதனால் நெக்ஸ்ட்டு லைஃப் எனக்கு எப்போ அமையும் அப்படின்னு ஒரு நல்ல பர்சன் வரணும் என் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சில பேர் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கலாம், ஓகேவா? ஃபீமேல் எனர்ஜி. சில பேர் நீங்கள் சிங்கிள் பேரண்ட்டு, உங்களை ரொம்ப சப்போர்ட்டிவாக பார்த்துக்கணும், நல்ல ஒரு எப்படின்னா ஒரு ஜெனூன் பர்சனாக இருக்கணும், நல்ல ஒரு ஜாபில் இருக்கணும், நல்ல ஒரு பர்சனாக இருக்கணும், எனக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா. இப்போ
டிசிஷன் மேக்கிங்கில் கூட உங்களுக்கு சில லேகிங் இருக்குது. இந்த நபரை நீங்கள் எங்கே சந்திப்பீங்க அப்படின்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ், ஓகேவா? நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயே சில பேர் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம். சில பேருக்கு வந்து நீங்கள் மெயில் எனர்ஜி பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணலாம். ஆர்மி, அப்புறம் அந்த காவல்துறை, இந்த மாதிரி ஏதோ ஒரு ரூல், ஒரு ஹையர் லெவலில் இருக்கிற அந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கில், அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்களாக இருப்பீங்க. இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். உங்களை வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட சில எரர் இருக்குது, சரியா? அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கிளியர் பண்ணுங்கள். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் உங்களோட அந்த ஜாப் விஷயத்தில் தான், அதாவது நீங்கள் ஏதோ ஒரு ஒர்க் பிளேஸில் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அங்கே அவரை நீங்கள் மீட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு லைஃப் அமைய தான் போகுது. ஆனால் இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் ஒன்று இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியெல்லாம் இருக்கணும். நீங்கள் இப்போ ஒரு கன்ஃபியூஷன் மைண்டில் இருக்கீங்க. திரும்ப இவங்களோட நம்ம ரீயூனியன் பண்ணிக்கலாமா, இல்லைன்னா நியூ லைஃப்க்கு தான் போகணுமா அப்படிங்கிறது உங்களோட விஷயமா இருக்குது. இது ஒரு சிலருக்கு சொன்னேன். ஒரு சிலர் வந்து நீங்கள் மேரேஜ்க்கான ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா தைரியமாக எடுக்கணும், கொஞ்சம் போல்டாக இருக்கணும். உங்ககிட்ட சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. எதை சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த பாஸ்ட் லைஃப் கொடுத்த அந்த வலி வேதனையை நீங்கள் இன்னும் வந்து டைஜஸ்ட் பண்ணல, அது வந்து வெளியே போகலை. அது ஒரு ஆழ்மன பதிவாக தான் உங்ககிட்ட இருக்குது. உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். இந்த மைண்ட் செட்டில், இந்த மனநிலையில் இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து வர லைஃப்பும் உங்களுக்கு நிறைய பிரச்சனையில் முடியும். அதனால் தயவு செஞ்சு செல்லங்களே, சரியான ஒரு முடிவை கரெக்டாக எடுங்க, தைரியமாக இருங்க, உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. அதை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய விஷயங்களில் ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ரீடிங் நான் வந்து நியூ லைஃப் லவ்வர்ஸாக இருக்கலாம் நீங்கள், இல்லைனா இப்போ லவ் லைஃப் அமைஞ்சு நீங்கள் அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை அமையுமா, எப்படி உங்களுக்கு அந்த மாதிரி, இப்போ ஒரு சிலருக்கு லவ் லைஃப் எப்படி அமையுது, திருமணம் வந்து அரேஞ்ச்டு மேரேஜா இல்லை லவ் மேரேஜா வருமா, இப்படி தான் நான் வந்து எடுக்க வந்தது. ஆனால் இப்போ இதில் வரும்போது பார்த்தா இது லவ் லைஃப் மாதிரியும் தெரியுது, ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ் மாதிரியும் தெரியுது, ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து வீட்லேயே நீங்கள் வந்து அலையன்ஸ் பார்க்கலாம். ஒரு சில மெயில் எனர்ஜி, நீங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடில் இருக்கீங்க. நீங்கள் கூட உங்ககிட்ட வந்து கிட்ஸ் வச்சுருக்கலாம். இப்போ முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறீங்க. இது சில மெயில் எனர்ஜிக்கு தெரியுது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து நிறைய வந்து படிப்புக்காக ட்ரை பண்ணப்போ உங்களுக்கு ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. ஏதோ ஒரு வேலை பார்க்கலான்னு நினச்சாலும் ஃபெயிலியர் நிறையா. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பு, இந்த மாதிரி எங்கே தொட்டாலும் நிறைய ஃபெயிலியர். இது வந்து ஒரு காணல் நீர் மாதிரி போயிடும் உங்களுக்கு. அது பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட் மாதிரி தெரியும். அது நீங்கள் வந்து ஃபர்தராக மூவ் ஆன் பண்ணி அதில் நீங்கள் பயணிக்கும் பொழுது, இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அமையுது அப்படின்னா அவங்களோட ஒரு 2 மந்த் 3 மந்த் பழகின பிறகு தெரியும் அவங்களுக்கு உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு ஜாபுக்கு போனாலும் சரி, ஒரு படிப்பு சம்மந்தமான விஷயங்கள், அதாவது உங்களோட அந்த நீங்கள் வளர்ந்து வரீங்க பார்த்தீங்களா, உங்களோட சைல்டுஹுட்லேருந்தே இந்த பிரச்சனை லென்த்தியாக வந்திருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? இது ஒரு சிலருக்கு நீங்கள் நடந்த விஷயங்கள் நீங்கள் வந்து ஏற்றுக்கணும், உங்கள் மனம் வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது. இது ஒரு சிலருக்கு. நீங்கள் இதை வந்து அக்செப்ட் பண்ணுங்கள். கோபதாபங்கள் அதிகமாக வரும் உங்களுக்கு. அந்த கோபத்தை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து திருமணம், இந்த லேகிங்லேருந்து நீங்கள் வெளில வந்துட்டிங்கனாலே இந்த திருமணம் பாக்கியம் கைகூடி வருது. உங்ககிட்ட இருக்க இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு காரணம், சில பேருக்கு வந்து இந்த கோபதாபம் ஏன் வருது, நான் ஏன் இப்படி இருக்கேன், எனக்கே தெரியல ஏன் நான் இப்படி இருக்கேன்,
ஏன் என்னோடய லைஃப் இப்படி இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படி சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வச்சுருக்கீங்க. இதுக்கான விஷயம் என்னென்னா, ஒரு சிலருக்கு வந்து இது கர்மா பேஸ்டாக கூட இருக்கலாம். ஒரு சிலருக்கு பிளாக் மேஜிக்னால தான் இந்த லைஃப் இவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்குது. நான் வந்து இப்போ எடுக்க வந்த டாபிக் வேறு, ஆனால் திரும்ப திரும்ப உங்களை நீங்கள் ஆல்ரெடி நிறைய அனுபவப்பட்டு ஒரு ஸ்டேஜ், உங்களோட ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அபவ் 35, 40, ஒரு சிலர் அந்த ஏஜ் கூட கிராஸ் பண்ணியிருப்பீங்க, 45 அந்த மாதிரிலாம் கூட தெரியுது. ஏன் இவ்வளோ ட்ராஜடி உங்கள் லைஃப்பில்? இது சில மேலுக்கும் சொல்கிறேன், ஃபீமேலுக்கும் சொல்கிறேன். பிளாக் மேஜிக் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. ஒரு சிலருக்கு கர்மா வேலை பார்த்துட்ருக்கு. ஒரு சிலருக்கு நீங்கள் இங்கே வந்து சில பேட் கர்மா கூட பண்ணிகிட்ருப்பீங்க. ஏன்னா உங்கள் கோபதாபங்கள் அந்த அளவுக்கு வீரியமாக இருக்குது. சில பேர் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் டெம்பர் மாதிரி சில விஷயங்கள்லாம் டக்குன்னு கோபப்படுவீங்க, ஆவேசப்பட்டுருவீங்க. அதனால் அப்புறம் உட்காந்து வடை போச்சேன்னு சொல்லி அழுவீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. இது ஒரு கார்மிக் சுச்சுவேஷனை உங்களுக்கு கொடுத்துருக்கு. இது ஒரு சிலருக்கு உங்களுக்கு நீங்கள் ஏன் இப்படி டெம்பராக இருக்கீங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க, எல்லாத்துக்கும் என்ன ரீசனாக இருக்கும்ன்ட்டு ஏதாவது ஒரு கேள்விகள் உங்களுக்கு இருந்தால், உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் மேஜிக் உங்களோட ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கு பிளாக் மேஜிக் செயல்பட்டிருக்கு. அதன் காரணமாக உங்களோட இந்த பிஹேவியர் மாறி இருக்கு. உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் நடுவில் இந்த மாதிரி ஒரு விஷயம்தான் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் இதிலேருந்து வெளியில் வாங்க, இதுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுக்குங்க. இதுக்கு நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கணும்? சரண்டர் வேணும். ஓகேவா? குருமார்கள்கிட்ட நீங்கள் வந்து சரண்டர் பண்ணுங்கள் உங்கள் பிரச்சனையை. கண்டிப்பாக 1 இயரில் இதுக்கான ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல லைஃப் அமையும். இல்லை ரீயூனியன் கேட்குறீங்களா? ரீயூனியன் நாட் பாசிபிள். ரீயூனியன் பண்ணுறதுக்கு உத்தரவு வரா மாதிரி தெரியல. ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் நியூ லைஃப் தான். நியூ லைஃப் நீங்கள் போகிறீங்கன்னாலும் இந்த ஒரு லேகிங்லேருந்து, இந்த ஒரு மன அழுத்தத்துலேருந்து நீங்கள் வெளில வரணும். ஓகேவா? சரி, 1 இயரில் இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயரில் உங்களுக்கு நியூ லைஃப் இருக்குது. உங்கள் பர்சன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சில பேருக்கு வந்து நல்ல ஒரு கவர்மெண்ட் செக்டரில் ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் கூட அவங்கள நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு இது அரேஞ்ச்டு மேரேஜ் மாதிரி கொண்டு போய் பண்ணுவீங்க. ஒரு சிலர் வந்து லவ் மேரேஜ் மாதிரி கூட இது அமையறதுக்கு, ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு சிலருக்கு மிக்ஸ் ஆகி வருது. ஒரு சிலருக்கு இப்படியும் கூட பியூராக வந்து அரேஞ்ச்டு மேரேஜ் அப்படிங்கிற அளவுக்கு அது இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சரி மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அப்படி அதாவது இது லவ் லைஃப் மாதிரி கூட இது தெரியுது. ஓகேவா? லவ் மேரேஜா அரேஞ்ச்டு மேரேஜான்னு கேட்டால் ரெண்டுமே கலந்து கம்பைனாக தெரியுது. விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி. ஓகே, ஃபார்வர்டாக தான் போகணுன்னு சொல்கிறாங்கப்பா. நீங்கள் அந்த ரீயூனியன் பண்ணுறது வந்து எல்லாம் பாசிபிள் இல்லை. அது உங்களுக்கே கிடையாது. உங்களுக்கே அந்த மாதிரி எண்ணம் கிடையாது. ஆமாம் தானே? எனக்கு அந்த இதுவே வேணாம். நான் வந்து அந்த மாதிரி ஒரு பர்சனே எனக்கு வேணான்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. ரொம்ப நாள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க செல்லுங்களே. ரொம்ப நாள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, உங்களோட மேனிஃபெஸ்ட் பண்ணுற அந்த விஷயம் அன்னை வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. பிரபஞ்சம் கேட்டுட்டு தான் இருக்குது. அன்னை, நான் வந்து அம்மாவோட அருள் வாக்கு நான் கொடுக்கணும், இந்த டாபிக் எடுத்து நம்ம கொடுக்கணும்னு நினச்சேன். நான் ஃப்ரெஷ்ஷாக மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்களாம் நல்ல மெச்சூரிட்டி ஆனவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான். ஆல்ரெடி ஸ்ட்ரகிள் நிறையா ஃபேஸ் பண்ணிவிட்டு ஒரு இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை லைஃப்பில், என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சிலர் இருப்பீங்க. அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க நல்ல மெச்சூரிட்டி இருக்குது. அபவ் 35, 40 தான் இருக்கீங்க. ஒரு சிலர் அதுக்கும் மேலே தெரியுது. ஒரு ஃபியூ பீப்புள் ஒன்லி யூ வில் பி 25, பிலோ 30 அந்த மாதிரி தெரியுறீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையுமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு எண்ணமாக இருக்குது. சில மெயில் எனர்ஜி நீங்கள் அந்த மாதிரி நினைக்கிறீங்க. ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன், அடிக்கடி 1 or 2 ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கீங்க. அதாவது ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ப்ரப்போசல் நடக்குது, இல்லை நீங்கள் விருப்பத்தை சொல்கிறீங்க, அந்த ஸ்டேஜ்லேயே அது கட் ஆகும். ரெண்டு பேருக்குமே வந்து அந்த ஃபெயிலியர் இருக்கலாம்.
ஓகேவா? ஸோ இது ஒரு சிலருக்கு ஒரு மெயில் எனர்ஜிக்கு சொல்கிறாங்க. உங்களுக்கு இப்போ இந்த ரீடிங் பார்க்குறதுல சில மெயில் எப்படி இருப்பீங்கன்னா, எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணக்கூடாது. எந்த இடத்துல விட்டு கொடுக்கணுமோ அந்த இடத்துல விட்டு கொடுக்கணும். எந்த இடத்துல லாஜிக்காக இருக்கணுமோ அந்த இடத்துல லாஜிக்காக இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் ஒரு பாஸாக இருக்கீங்கன்னா, உங்கள் கீழே இருக்கிறவங்கள எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி அங்கே ஹேண்டில் பண்ணுங்கள். அது வந்து ஒர்க் பண்ணுற பிளேஸு, பிஸ்னஸ் பண்ணுற பிளேஸு. அங்கே எப்படி நீங்கள் பாஸ் மாதிரி நடந்துக்கணும். இங்கே வீட்டில் பாஸாக இருக்கீங்கன்னா எல்லாரையும் வந்து ரூல் பண்ணக்கூடாது. கொஞ்சம் குழந்தைகள்கிட்டையும் மனைவிக்கிட்டையும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அந்த கைண்ட்னஸ் உங்களுக்கு வரணும். இது ஒரு சிலருக்கு சொல்கிறாங்க. உங்களோட அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளான லைஃப் இல்லாமல் போகிறதுக்கான காரணமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறாங்க. சரியா? கோவப்படாதீங்க. ரீடிங் வர்றது தான் நான் சொல்ல முடியும். ஓகேவா? இன்ட்யூஷனில் வருது சொல்கிறேன். சில பேருக்கு வந்து ஒரு நிறைவான சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஃபீமேல் எனர்ஜி வரப்போகிறாங்க. உங்களுக்கு கூடிய விரைவில் இதை நடக்க போகுது. அந்த நபர் உங்களோட எல்லா விதத்துலையும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களோட சக்ஸஸ்க்கு அவர் ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் இது வந்து நீங்கள் ஏதாவது மீடியா, அதாவது எப்படி சொல்கிறது, ஃபேஸ்புக்கு, அப்புறம் இந்த வாட்ஸ்அப் குரூப், இந்த மாதிரி ஏதோ ஒரு மீடியா மூலயமா ஒரு கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சப்போர்ட், அந்த மாதிரி ஒரு டிவைன் எனர்ஜி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நிறைய நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அது கண்டிப்பாக பலிதமாக போகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த பர்சன் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க. சில பேர் வந்து அவங்களோட சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் மற்றவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்குறதா இருக்கும். அவங்களோட ஒர்க்கே வந்து மற்றவங்கள வந்து ஹீல் பண்ணுறது. அவங்க ஒரு ஹீலராக கூட இருக்கலாம் உங்கள் நபர். இந்த ரீடிங் பார்க்குறதுல ஃபீமேல் எனர்ஜியோட நபர் வந்து மெயில் எனர்ஜி வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லைனில் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக இருக்கலாம். மற்றவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கக்கூடிய செக்டார் மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? சில பேர் வந்து ஒரு யோசனை தான் உங்களுக்கு இதை முடிவெடுக்கிறதுல சொன்னேன் இல்லையா, சில பேருக்கு வந்து இது நமக்கு எடுத்தால் கரெக்டாக இருக்குமா அப்படின்லாம் நினச்சிட்டு ரொம்ப குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. டிசிஷன் மேக்கிங்கில் லேகிங் இருக்குது. ஓகேவா? எது செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்குமா, இப்போ வந்து நான் என்னோடய லைஃப்காக நான் முயற்சி பண்ணுற விஷயம் எனக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆகும். ஆனால் உங்ககிட்ட இருக்க அந்த வீக்னஸை வந்து சரி பண்ணுங்கள். ஒரு நேரம் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியில் இருப்பீங்க, கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக இருக்கும். அப்படியே வந்து கொஞ்ச நேரத்தில் அப்படியே உள்டாவே ரெடியூஸ் ஆகும். இந்த மாதிரி மைண்ட் செட் உங்களுக்கு இருக்குது. இது ஒரு சிலருக்கு. என்ன யோசிக்கிறீங்களன்னா, இந்த உறவை விட்டு வெளியே போனால் எனக்கான லைஃப் நல்லபடியாக அமையுமா, இல்லைனா அதுவும் சரி பயங்கர ஒரு ஃபெயிலியர் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி தாட் அதிகமாக ஓட்டுறீங்க. அதுதான் யோசனையாக இருக்குது. டிவைன் நான் சொன்ன மாதிரி எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருவாங்களா? ஏன்னா நீங்கள் உங்களை சுற்றி இருக்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுக்குற ஃபெயிலியர்ஸ், உங்களை சுற்றி இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு சரியான சப்போர்ட் கிடையாது. ஃபைனான்ஷியலாகவும் உங்களை வீக் பண்ணுவாங்க, மாடல் சப்போர்ட்டும் கிடையாது, நிறைய ஃபெயிலியர் கொடுத்துருக்காங்க. ஸோ லைஃப்பும் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரகிளாக இருக்கிறதுனால ரொம்ப யோசனையாக இருக்கீங்க சிலர். ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கான இந்த ஆழ்மன பதிவுகள் இதெல்லாம் இருந்ததுன்னா, கர்மாவாக இருந்ததுன்னா அதுக்கான கிளாரிட்டி எடுத்துக்கோங்க. நம்புங்க, நல்லதே நடக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு மெடிடேஷன் வேணும், ஒரு குருமார்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் தலைக்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லேகிங்லேருந்து வெளில வர முடியும். ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஆழ்மன பதிவுகளோ ஏதாவது ஒரு லாக் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு உங்களை அப்டேட் பண்ணிட்டதுக்கப்புறமா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல லைஃப் நீங்கள் அமைச்சிக்க முடியும். அதுக்கு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. இந்த ரீடிங் பார்க்கறதுலேருந்து உங்களுக்கு 1 இயரில் உங்களுக்கு இதுக்கான நல்ல ஒரு
வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். உங்கள் லைஃப்பை நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் அமைச்சிக்க முடியும். சிலர் வந்து நிறையா ஸ்பிரிச்சுவல் லைனில் இருக்கிறீங்க. உங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே தெளிவாக தெரியும். ஆனாலும் உங்களோட பாஸ்ட் லைஃப் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அவ்வளோ இது வந்து ஒரு ஹீலிங் பீரியட் தான் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் கேட்குறது நியூ பிகினிங்ஸ் தான். ஓகேவா? உங்களோட இன்ட்யூஷன் பவர் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் கொஞ்ச நாளாக நீங்கள் அப்படி கிடையாது. ரொம்ப எந்த அளவுக்கு பீக்கில் இருந்தீங்களோ அந்த லெவலுக்கு கீழே இறங்குது. உங்களை கவனிங்க. உங்களோட விஷயங்கள் உங்களுக்கு இது சரின்னு தோணுதா, அது கரெக்டாக தான் இருக்கும், பண்ணுங்கள். கொஞ்சம் ரிலீஸ் பண்ணணும். நீங்கள் ரொம்ப ஏதோ ஒரு விஷயத்த இறுக்கி பிடிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், பாஸ்ட்டை வந்து இறுக்கி பிடிக்கிறீங்க. ஃபார்வர்டாக போங்க. ஃபார்வர்டாக போனீங்கன்னா உங்களுக்கான நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. உங்களுக்கான சோல்மேட் கனெக்ஷன் கண்டிப்பாக உங்களை புரிஞ்சிக்கிற மாதிரி, உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. சொல்லுங்களே, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலியும் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. நீங்கள் விடோவாக இருக்கலாம், இல்லைனா கணவரை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க, டிவோர்ஸ் அந்த மாதிரி ஆகிருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இந்த ஆழ்மன பதிவுகள் வேலை செஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நியூ ப்ரப்போசல் இருக்குது. எஸ், ஹீலிங் கண்டிப்பாக தேவை. ஹீலிங் பண்ணிங்கன்னா 1 இயரில் இந்த பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். அன்னையினோட இந்த பிளெஸ்ஸிங்ஸை. ஏன்னா டிவைன் வந்து எதிர்க்க நின்னா கூட உங்ககிட்ட இருக்கிற எரரை நீங்கள் சரி பண்ணாமல் நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்கள் கண்ணு முன்னாடி நின்னா கூட உங்களால் அதை அட்ராக்ட் பண்ண முடியாது. ஒரு சில மக்கள் ஒரு ஃபியூ வீக்ஸ் இருக்கும். அப்போ என்ன தெரியுமா வந்துச்சு, ஒரு சிலர் வந்து உங்களுக்கான சோல்மேட் கனெக்ஷனில் தான் இருக்கீங்க. ஆனால் உங்களோட பாஸ்ட் ரெக்கார்டு என்ன பண்ணுதுன்னா, இப்போ வந்து அந்த லைஃப்பில் வந்தவங்களை மிஸ் பண்ணுறீங்க. அவங்களோட கிளாஷ். ஏன்னா உங்களோட ரெக்கார்டு அவங்கள பாதிக்குது. உங்களோட நெகட்டிவிட்டி வந்த நல்ல பர்சனை மிஸ் பண்ணுறீங்க நீங்கள். அந்த மாதிரி ரீடிங் வந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிளாக் மேஜிக்கு, கர்மா ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. யாராவது நல்ல மாஸ்டர்ஸ், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஒரு லைஃப் கோச்சிங் கிளாஸு, உங்களோட கர்மா கிளென்சிங் கிளாஸ் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா அதெல்லாம் கற்றுக்கிட்டு அதிலேருந்து வெளில வாங்க. அந்த மாதிரி எதுவும் யாரையும் தெரியலன்னா நீங்கள் டிவைன் பாத்தில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஸ்பிரிச்சுவல் மாஸ்டராக தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நிறைய அவேர்னஸ் கொடுக்குறேன். ஓகேவா? இன்றைக்கி வந்து நான் டாப்பிக்கு வேறு மாதிரி எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் சுற்றி இந்த லைஃப் ஸ்ட்ரகிளில் இருக்கிறவங்க அடுத்த கட்டம் போகிறதுக்கு நியூ பிகினிங்ஸ்க்காக கேட்குற மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்குது. உங்கள் லைஃப் பார்ட்னரை பற்றி சில முக்கியமான விஷயங்களை இதில் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் எந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணுவார், அவரோட வேலை எந்த மாதிரி இருக்கும், எப்படி அவங்கள மீட் பண்ண போகிறீங்க, இது வந்து லவ் மேரேஜாக இருக்க போதா இல்லை அரேஞ்ச்டு மேரேஜ் மாதிரி இது வரப்போதா, அதையும் நான் சொல்லியிருக்கேன். அதையும் அன்னை வந்து சொல்லியிருக்காங்க. நான் என்ற ஒன்று இங்கே கிடையாது, நான் என்ற அன்னை. ஓகேவா? வந்து நின்று பேசிகிட்ருக்காங்க, பிரைட்டாக எரிஞ்சிட்ருக்கு. நான் அப்போ இவ்வளோ பிரைட்டாலாம் எப்போவுமே வந்து கேண்டில் வந்து அவ்வளோ இதாக இருக்காது. ரொம்ப அந்த பிரைட்னஸ்லேயே எனக்கு தெரியுது அன்னை எந்த அளவுக்கு வந்து இங்கே நின்று பேசுகிறாங்கன்னு. உள்ளே இருந்து பேசுகிறது அவங்க தான். உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் எடுங்க. இந்த பதிவில் வந்து என்னால் இவ்வளோ தான் பேச முடியுது. உங்களுக்கு இன்னும் நம்மளோட பதிவுகள், பழைய பதிவுகள் ஏதாவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், இந்த வீடியோட எண்டில் வைக்கிறேன், அதில் பார்த்துக்கோங்க. நிறைய ரெமெடிஸ் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு ரெமெடி வேணும், தீர்வு வேணும், லைஃப்பை சரி பண்ணிக்கணும் நினச்சிங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் இன்னொரு ஹிண்ட்டு ஒன்று நான் இப்போ தரேன். மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து மேரேஜ் பண்ண போகிறீங்க, இல்லை உங்களுக்கு நீங்கள் மேரேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி, ஜாதகம் பார்க்குறீங்க. ஜாதகம் வந்து அது உங்கள் கர்ம பலனை தான். இந்த கர்மா இவங்களோட தான் இணையணும் அப்படின்றத தான் அங்கே ஜாதகத்தில் இருக்கும். அதுக்கான நபரை தான் தேடி தேடி தொலைவி லாஸ்ட்டில் அதை அனுபவிக்கிறீங்க. புரியுதா? உங்கள் விதியை மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் பாத்தில் வாங்க. உங்களுக்கான கர்ம வினையை தான் அனுபவிப்பேன்னா நீங்கள் அந்த மாதிரி ஜாதகத்திலேயே கட்டிகிட்டு இருங்க. இங்கே என்ன செய்வேன்னா, இந்த ஜாதகருக்கு இவங்க பொருத்தம் இருக்கா, அவங்க வந்து லைஃப் டைம் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிங் தருவாங்களா, ஆறா மேட்சிங் இருக்கான்னு பார்ப்பேன். உங்களோட ஆறாவும் அவரோட ஆறாவும் மேட்சிங்காக இருந்ததுன்னா அவர் உங்களுக்கு ஒரு நல்ல லாங் பாண்டிங் கொடுப்பாங்க. அதுவும் வந்து செக் பண்ணுவேன். இது வந்து கர்மா பேஸ்டாக வருதா
ட்வின் ஃப்ளேமில் வருதா, எப்படி வருது இது, ஓகேவா? சோல் கனெக்ஷன்லாம் நிறைய பேருக்கு ரேரு. அதெல்லாம் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி அதுக்குன்னு பர்டிகுலராக அந்த மாதிரி டிவைன் எனர்ஜியோட அந்த இது இருந்தால் மட்டும்தான் சோல் கனெக்ஷன் வரும். சில பேர் சோல்மேட் கனெக்ஷன் வந்ததே மிஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. ஃபியூ வீக்ஸ் முன்னாடியெல்லாம் அப்படி தான் வந்துட்டு இருந்தது ரீடிங், ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்கான நபரை நீங்கள் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஆரா மேட்சிங் இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் இது வந்து ஃபஸ்ட் மேரேஜாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு ஃபஸ்ட் மேரேஜ் பிரேக் ஆகிட்டு இன்னொரு லைஃப்காக நீங்கள் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணி ட்ரை பண்ணுறீங்க, இதுவும் சரியாக அமையலாம் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷனில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இதில் இருக்குது. இனி வர லைஃபாவது நீங்கள் வந்து சரியாக அமைச்சிக்கணும். உங்களோட பிளாக்கேஜஸ், உங்களோட கர்ம வினை வரக்கூடிய நல்ல நபரை ஸ்பாயில் பண்ணக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? அதுக்கு உங்களுக்கு வந்து ஆரா மேட்சிங் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்குறீங்களோ இல்லையோ, இது ஒரு ஹிண்ட்டு கொடுக்கணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன், ஓகேவா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து கல்யாணம்னு வைக்கும் போது அப்போ தான் இந்த ஜாதகத்துக்கு இந்த நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரத்துக்கும் மேட்ச் ஆகுதா, இப்படி நடக்குதா அப்படி நடக்குதா, இப்படி தான் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் எத்தனை பேருக்கு அது வந்து சரியாக இருக்குது? உங்களுக்கு உங்களோட அதாவது இந்த ஆரா மேட்சிங் அப்படிங்கிறது உங்களோட மனம், அவங்களோட மனம், அந்த டைரக்ஷனில், அது ஆன்மா ரீதியில் நான் பார்ப்பேன், ஓகேவா? இந்த ஆன்மாக்கு இந்த ஆன்மா, இந்த மனத்துக்கு இந்த மனம், இது லாங் சப்போர்ட் கொடுக்குமா கொடுக்காதா, இதுக்கான கர்மாவின் சோலா இல்லைன்னா இதுக்கு சப்போர்ட் பண்ணுற சோலா, அதை தெரிஞ்சுக்கிட்டு மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். மேரேஜுக்கு எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க, எவ்வளவோ நாள் கடந்து வரீங்க, கடவுளெல்லாம் எங்கெங்கேயோ போய் தெய்வத்தை வணங்குறீங்க. இங்கே உங்கள் தலைவிதியை மாற்றிக்கிறதுக்கான அற்புதமான வழியை நான் வந்து சொல்கிறேன். ஆஸ் அ குருவாக தான் சொல்கிறேன். அன்னை ஆஸ் அ குருவாக தான் உங்களுக்கு ஸ்பீச் கொடுக்குறாங்க, ஓகேவா? நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா இன்றைக்கி முக்கால்வாசி ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் காரணம் உங்களோட லாங் டைம் ஃபெயிலியர். உங்களோட லவ் லைஃப் பாதிக்கப்படுது, அதுக்கப்புறம் அது சக்ஸஸ். எத்தனை பேருக்கு லவ் லைஃப் வந்து சக்ஸஸ் ஆகுது? அங்கேயே ஃபெயிலியர் பார்த்துட்டு அடுத்தது மேரேஜ்க்கு வரீங்க. மேரேஜ் சரி, லவ் தான் ஃபெயிலியர் ஆச்சு, அரேஞ்ச் மேரேஜ் முடிப்போம் அப்படி சொல்லிட்டு வீட்டில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கேயும் வந்து ஃபெயிலியர் வந்துச்சுன்னா அப்போ தான் நீங்கள் அடடா நம்ம ஏற்கனவே நிறைய அடிபட்டிருக்கோம், அதோட ரிஃப்ளெக்ஷனாக உங்களோட நெகட்டிவிட்டி தான் அங்கே பாதிப்பு தருது. அதே மாதிரி இன்றைக்கி வர ஆண் பெண் 2 பேருமே வந்து பாஸ்ட் லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃபெயிலியர் பார்க்குறீங்க, லவ் லைஃப்பில் ஃபெயிலியர் பார்க்குறீங்க. ஒரு சிலர் இதையும் மீறி என்னென்னா அந்த லவ் லைஃப்பில் வந்து ஃபெயிலியர் வர்றதுக்கு சில பிளாக் மேஜிக் அந்த மாதிரி விஷயங்கள் கூட அவங்கள சார்ந்தவங்க யாராவது பண்ணி விட்டுட்டு அந்த பையனையும் பொண்ணையும் பிரிக்கிறதுக்காக செஞ்சுட்டு அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த பொண்ணுக்கோ இல்லை அந்த பையனுக்கோ அவன் அடுத்த மேரேஜ் அந்த பொண்ணை விட்டுட்டு வெளில வந்தாலும் சரி, அவங்களுக்கு அடுத்த ஒரு லைஃப் போகும்போது பாதிப்பு கொடுக்குது. இதில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது செல்லங்களே. இதை சொல்லணுன்னா இது 1 ஹவருக்கு மேலே எடுத்துரும் இந்த டாபிக். அவ்வளோ விஷயங்கள்லாம் இன்றைக்கி வந்து நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி மேரேஜ் லைஃப்பில் கூட ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்கிறத சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்களுக்கு எத்தனை பேருக்கு நல்ல மனசோடு பார்க்குறாங்க, ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அவங்களோட ஜல்லஸ்னால் அந்த இப்போ தன்னோட மகனை வந்து தன்கிட்டே வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு சில பேரண்ட்ஸு அந்த மாதிரி, இல்லைனா ஒரு ஜல்லஸ்னால் இவங்களை நம்ம கைக்குள்ளே தான் வச்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு ஆப்போசிட் பர்சன் யார் வேணாலும் பண்ணுறாங்க. இன்றைக்கி யாரையும் மேலே நான் அந்த அளவுக்கு வந்து மனம் வந்து ஒரு நல்ல விஷயத்தை ஏற்றுக்க மாட்டேங்குது. அடுத்தவங்க நல்லா இருந்தால் கண்ணு பிடிக்க மாட்டேங்குது, உறுத்துது. இந்த மாதிரி நெகட்டிவ் பீப்புள்கிட்டேருந்து உங்களை பாதுகாத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளில் யாராவது இருந்தீங்கன்னா சரி பண்ணிக்கோங்க. யாராவது மாஸ்டர்ஸ் இங்கே தான் வந்து பண்ணிக்கணும்னு நான் சொல்லலை. நல்ல மாஸ்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி கொடுக்குற மாதிரி அந்த மாஸ்டர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா தாராளமாக போய் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அப்படி எதுவும் தெரியலன்னா நீங்கள் டிவைன் பார்த்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு, அது வந்து கால் பண்ணுற நம்பர் கிடையாது, வாட்ஸ்அப் நம்பர். உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்கள் பர்சன் நேம், டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். இல்லை நீங்கள் புதுசாக திருமணத்துக்காக ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு திருமணம் எப்போ அமையும், எப்படிப்பட்ட நபர் உங்கள் லைஃப்பில் வருவாங்க, உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது கர்மாவின் பாதிப்பு இல்லை ஆழ்மன பதிவுகள், இது மாதிரி பிளாக் மேஜிக் ஏதாவது அதோட பாதிப்புகள் இருந்தாலும் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சரி பண்ணிக்கிட்டு உங்களோட அந்த நியூ லைஃப்பை நல்லபடியாக வாழுங்க. உங்களுக்கான நபர் எப்போ வருவாங்க, எப்படி வருவாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக நிம்மதியாக இருங்க,
ஓகேவா? அவங்க வர வரைக்கும் நீங்கள் பாசிட்டிவாக இருங்க. வந்ததுக்கப்புறமா சந்தோஷமாக நிம்மதியாக வாழுங்க. நிறைய பேருக்கு சொல்லுங்கள். நல்ல விஷயத்த 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். அன்னைக்கு நன்றி சொல்லுங்கள்.